வணக்கம். தானியங்களின் அரசியான அரிசியை உலக மக்கள் தொகையில் சரிபாதிக்கும் மேற்பட்டோர் அடிப்படை உணவாக பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் சுமார் 44 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது. இதன் மூலம் 104 மில்லியன் டன் அளவில் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்தால் நெல்லின் தேவை அதிகரித்தபடி இருக்கிறது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் நெல்லின் தேவை 140 மில்லியன் டன்னாக அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. நெல் உற்பத்தியில் சீனா முதலிடமும் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையும் மண்ணின் தன்மையும் நெல் சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 18.5 லட்சம் ஹெக்டரில் நெற்பயிரிடப்பட்டு ஆண்டொன்றுக்கு சுமார் 72 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரியாக ஹெக்டருக்கு 3.4 டன் உற்பத்தி என்ற அளவிலும் பிசானம், கார், குருவை, முன்சம்பா, தாளடி, சொர்ணவாரி, பின்தாளாடி, பிந்திய பிசானம் மற்றும் நவரை உள்ளிட்ட பருவங்களில் நெல் பயிர் செய்யப்படுகிறது. தற்போது தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி மாற்றம் காரணமாக நெல் நடவு பணிக்கு போதிய தொழிலாளர்கள் கிடைப்பது கிடையாது. இதனால் விவசாயிகள் நாற்று நடவை குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள். விவசாயத்தில் கூலியாட்களின் தேவை அதிகரித்து வருவதோடு அவர்களுக்கு ஊதிய செலவும் அதிகரித்து வருகிறது. வளர்ந்து வரும் நம் நாட்டின் மக்கள் தொகையினை கருத்தை கொண்டு உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய சூழ்நிலையில் நெல் சாகுபடி என்பதே முழுமையாக இயந்திரமாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அறுவடையை பொறுத்தவரையில் 90% இயந்திரமாகிவிட்டது. ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நெல் நாற்று நடவும் இயந்திரமாக்கி வருகிறது. இருப்பினும் பல்வேறு மாவட்டங்களில் குளம், ஏரி, ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பாசனத்துக்காக நம்பியுள்ள விவசாயிகள் நீர் வராமை, ஆட்கள் தட்டுப்பாடு காரணமாக நாட்கள் பிந்திய சாகுபடிக்கு தள்ளப்படுகிறார்கள். அவ்வாறான விவசாயிகளுக்கு நேரடி நெல் விதைப்பு முறை ஒரு வரப்பிரசாதம். இந்த முறையை பின்பற்றினால் குறைவான நாட்களின் குறைந்த செலவில் சாகுபடியை மேற்கொண்டு அதிக மகசூல் பெறலாம் என்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேர்ந்த நெல் விவசாயி நண்டட்டி என்பவர் மற்றும் வேங்கையன் என்பவர் இந்த நாற்று நடவு பணிகள் செய்யும் பொழுது எளிதான உருட்டு நெல் நேரடி விதைப்பு முறை மற்றும் நெல் சாகுபடி செய்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்கிறார்கள். அவர்களை நாங்கள் சந்தித்த போது உருட்டு முறை நெல் சாகுபடி குறித்த விவரங்களை அவர்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார் என்பது பற்றி நாம் பார்ப்போம். வழக்கமாக தேவைக்கு ஏற்ப நீர்வளம் இருந்தால் நாற்றாங்கல் அமைத்து நெல் சாகுபடி செய்யலாம். இதில் நாற்றாங்கல் சமன்படுத்துதல், 3 முறை முன் உழவு, பரம்படித்தல், நெல் விதைத்தல், அதன் பின்னர் நாற்றாங்கலில் வளர்ந்து வரும் நெல் நாற்றுகள் பராமரிப்பு, அவற்றிற்கு உரமிடுதல், அடுத்து 25 நாட்கள் காத்திருந்து நெல் நாற்றுகள் பறிப்பு, வயல்களில் நடவுக்கு முன்னர் 3 முறை உழவு, பரம்படித்தல், நடவு, மீண்டும் குறைந்தபட்சம் 2 முறை உரமிடுதல், தண்ணீர் பாய்ச்சுதல், வளர்ப்பு, களை பறிப்பு, 120 நாட்கள் காத்திருந்த பின்னர் அறுவடை என எப்படி பார்த்தாலும் இந்த முறையிலான நெல் சாகுபடிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 35,000 முதல் 40,000 வரை ஆகிவிடும். இதன் முன்னர் அறுவடை ஏக்கருக்கு 3 டன் வரை நெல் மகசூல் கிடைத்தது. நல்ல விலை இருந்தாலும் மட்டுமே லாபம் பார்க்க முடியும். ஆனால் உருட்டு விதைப்பு எனப்படும் நேரடி நெல் விதைப்பு முறையில் நெல் நாற்று நடுவதற்கு பதிலாக ஒரு நாள் தண்ணீரில் நனைத்து வைத்து முளைகட்டிய நெல் விதைகளை சேற்று வயல்களில் நேரடியாக விளைத்து சாகுபடி செய்யலாம். இந்த முறையில் நாம் வழக்கமான நாற்றாங்கலை அமைக்க தேவையில்லை. இதனால் நாற்றாங்கல் அமைக்கும் கூலி, 3 முறை உழவு ஓட்டுதல், 1 முறை பரம்படித்தல், விதைப்பு ஆகியவற்றிற்காக செலவு குறைகிறது. இதனால் தண்ணீர் தேவையும் பெருமளவு குறைகிறது. அதோடு நாற்றாங்கலுக்கு 25 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இதில் கிடையாது. மொத்த சாகுபடி காலமாக 120 நாளில் இருந்து 25 நாள் குறைகிறது. ஏறக்குறைய 100 நாட்களில் அனைத்து பணிகளும் முடிந்து விடுகிறது. இந்த உருட்டு முறை நெல் விதைப்பு கருவி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டதுதான். இக்கருவியில் 4 உருளை வடிவ விதைப்பெட்டிகள் இருக்கும். இந்த விதைப்பெட்டிகளில் 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 வரிசையில் அல்லது 4 துளைகள் இருக்கும். இக்கருவியை ஒருவர் எளிதாக இழுத்துச் செல்ல கைப்பிடி ஒன்று இருக்கிறது.
வழக்கமாக 5 முதல் 6 ஆட்கள் 6 முதல் 7 மணி நேரத்தில் மேற்கொள்ளும் நடவு பணியை இக்கருவியை கொண்டு நாளொன்றுக்கு 1 ஹெக்டர் பரப்பளவில் 2 அல்லது அரை மணி நேரத்தில் ஒருவரே செய்துவிடலாம். நாற்று பாவுதல் முதல் நாற்று நடவு வரையிலான பணிகள் தவிர்க்கப்படுவதால் கூலித்தொகை பெருமளவில் குறைகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் மட்டுமே தண்ணீர் தெளிக்க வேண்டும். பின்னர் முழுமையாக தண்ணீர் உலர்ந்த நிலையில் களைக்கொல்லி மருந்து அடித்து விட்டால் போதும். அதன் பின்னர் 10 நாட்களில் ஒரு முறை ஏக்கருக்கு 35 முதல் 40 கிலோ யூரியா உரம் போட்டால் 40 நாளில் நெற்பயிர் செழிப்பாக வளர்ந்துவிடும். தேவைப்பட்டால் மட்டுமே களை எடுக்க வேண்டும். விதைப்பின் போது 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் சீரான வரிசைகளில் விதைப்பதால் களை எடுப்பது மிகவும் எளிதாக இருக்கும். விதைத்த 50வது நாளில் தேவை இருப்பின் ஒரு முறை உரமிடலாம். பின்னர் எதற்கும் அவசியம் இருக்காது. 100வது நாளில் நேரடியாக அறுவடை மேற்கொள்ளலாம். இந்த முறையிலான சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பு முதல் அறுவடை வரையில் ஒரு ஏக்கருக்கு சுமார் 18,000 முதல் ரூபாய் 23,000 வரை மட்டுமே செலவாகும். இதைவிடவும் நாள் கணக்கு வெகுவாக குறைகிறது. இதுவே நமக்கு பெரிய அளவிலான செலவையும் பராமரிப்பு பணிகளையும் குறைக்கிறது என்கிறார்கள் இந்த நண்டட்டியும் வேங்கையன் என்பவர் 2 பேர்களும். நன்றி, வணக்கம். தானியங்களில்